என் அன்பான பிள்ளையே, உன் மனம் சோர்ந்து போயிருக்கிறதை நான் காண்கிறேன். நீ வெளியில் சிரித்தாலும் உள்ளத்தில் சுமைகள் நிறைந்திருக்கிறது. பலமுறை இன்னும் எவ்வளவு என்று நீ உன்னுள் கேட்டிருக்கிறாய். ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன். நீ சோர்ந்தாலும் நான் சோர்வதில்லை. உன் சக்தி குறைந்து போகலாம். உன் மனம் தளரலாம். ஆனால் நான் ஒருபோதும் தளருவதில்லை. நீ நின்று கொள்ள முடியாத போது கூட நான் உன்னை தாங்கி நிற்கிறேன். நீ நடக்க முடியாமல் இருந்தால் நான் உன்னை தூக்கிச் செல்கிறேன். உன் பலவீனத்தில் என் பலம் வெளிப்படும். நீ பலமாக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. உன் பலவீனத்தையே என்னிடம் ஒப்படை. உன் கண்ணீரில் கூட என் கிருபை வேலை செய்கிறது. உன் உடைந்த இதயத்தில் நான் புதிய பலத்தை உருவாக்குகிறேன். பயம் வந்தால் நினைவில் கொள், நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். நாளையதை நினைத்து நீ பயப்படுகிறாயா? குடும்பம், வேலை, உடல்நலம், பொருளாதாரம் இவை எல்லாம் உன்னை சோர்வடையச் செய்ததா? நினைத்துக்கொள், நீ ஒருவனாக இல்லை. நான் உன்னுடன் நடக்கிறேன். புயல் நடுவிலும் என் கை உன்னை பிடித்துக் கொண்டிருக்கிறது. காத்திருக்கும் காலமும் வீண் அல்ல. நீ பிரார்த்தித்தது இன்னும் நிறைவேறவில்லை என்று சோர்ந்து போகாதே. நான் தாமதிக்கிறேன் என்று நினைக்காதே. நான் உன் வாழ்க்கையில் சரியான நேரத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். வேர்கள் ஆழமாக வளரும்போது மரம் உயரமாக நிற்கும். அதுபோல உன் போராட்டம் உன்னை வலிமையாக்குகிறது. எழுந்து நிற்கும் கிருபை உனக்குள் உள்ளது. இன்று நீ விழுந்திருந்தாலும் நிரந்தரமாக விழுந்திருக்க மாட்டாய். நான் உனக்குள் புதுப்பிக்கும் சக்தியை ஊற்றுகிறேன். உன் மனதில் புதிய நம்பிக்கையை நான் விதைக்கிறேன். நீ மீண்டும் எழுவாய். முன்பைவிட பலமாக எழுவாய். இன்று உன் இதயத்தில் சொல்லு, என் சக்தி குறைந்தாலும் என் தேவன் என் பலம். நான் சோர்வதில்லை, ஏனெனில் அவர் என்னை தாங்குகிறார். அன்பான பிள்ளையே, நீ முடிந்துவிட்டாய் என்று நினைக்கும் அந்த நேரத்தில் கூட நான் உனக்குள் ஒரு புதிய ஆரம்பத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். சோர்ந்து போகாதே, நான் உன் பலம். உன் கண்ணீரை நான் எண்ணி வைத்திருக்கிறேன். என் அன்பான பிள்ளையே, நீ இரவில் யாருக்கும் தெரியாமல் சிந்திய கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன். மற்றவர்கள் புரியாத உன் வலியை நான் முழுமையாக அறிந்திருக்கிறேன். நீ அமைதியாக இருந்தாலும் உன் இதயம் பேசும் மொழியை நான் கேட்கிறேன். யாருக்கும் தெரியாத கண்ணீரும் எனக்கு தெரியும். நீ கூட்டத்தில் இருந்தபோதும் தனிமையாக உணர்ந்த கண்ணீர். குடும்பத்திற்காக சுமையை சுமந்து அமைதியாக அழுத கண்ணீர். நம்பிக்கை உடைந்தபோது வந்த கண்ணீர். அவற்றில் ஒன்றும் வீணாகவில்லை. ஒவ்வொரு துளியும் என் முன் மதிப்பானது. உன் கண்ணீர் விதை போல். நீ இன்று கண்ணீரில் விதைக்கிறாய். ஆனால் அந்த விதை நாளை சந்தோஷத்தின் அறுவடையாக மாறும். போராட்டத்தின் நிலத்தில் விழுந்த கண்ணீர் ஆசீர்வாதத்தின் மரமாக வளரும். நான் உன்னை மறக்கவில்லை. என் பிரார்த்தனை கேட்கப்படவில்லையோ என்று நீ நினைத்த நேரம் இருந்ததா? அந்த நேரத்திலும் நான் அமைதியாக உன் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். என் மௌனம் மறுப்பு அல்ல, அது தயாரிப்பு. கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவேன். நீ அழுத இடத்திலே சிரிப்பை உண்டாக்குவேன். நீ இழந்தது போல தோன்றிய இடத்தில் இரட்டிப்பு ஆசீர்வாதம் தருவேன். உன்னை அவமானப்படுத்திய சூழ்நிலையை உன் சாட்சியாக மாற்றுவேன். உன் வலி வீண் அல்ல. உன் கண்ணீர் உன்னை பலவீனமாக்கவில்லை, அது உன்னை ஆழமாக்குகிறது. உன் இதயம் மென்மையாக இருப்பதால் தான் நீ அழுகிறாய். அந்த மென்மையான இதயத்தை நான் பாதுகாப்பேன். இன்று நீ இதை சொல்லு, என் கண்ணீர் வீண் அல்ல. என் தேவன் அதை எண்ணி வைத்திருக்கிறார். என் இரவு முடியும், என் காலை வரும். என் பிள்ளையே, நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் அருகில் இருந்தேன். இனி நீ அழும் போது கூட அது நம்பிக்கையுடன் இருக்கும். ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் கண்ணீரை நான் எண்ணி வைத்திருக்கிறேன், அது ஆசீர்வாதமாக மாறும். போராட்டம் தற்காலிகம், என் ஆசீர்வாதம் நிரந்தரம். என் அன்பான பிள்ளையே, இப்போது நீ சந்திக்கும் சூழ்நிலை மிகவும் கடினமாக இருக்கலாம். நாட்கள் நீளமாகவும் இரவுகள் கனமாகவும் தோன்றலாம். ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன், இந்த போராட்டம் நிரந்தரம் அல்ல. இது கடந்து போகும். புயல் எப்போதும் நீடிக்காது. வானம் கருமேகமாக இருந்தாலும் சூரியன் மறைந்து போகவில்லை. அதேபோல் உன் வாழ்க்கையிலும் இந்த இருள் நிரந்தரம் அல்ல. புயல் முடிந்த பின் வானவில் தோன்றும். போராட்டம் உன்னை உடைக்க அல்ல, உருவாக்க. நீ அனுபவிக்கும் சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல, உன்னை பலமாக்க. தங்கம் நெருப்பில் சுத்தமாகும். அதுபோல உன் வாழ்க்கை சோதனையில் சுத்திகரிக்கப்படுகிறது. தற்காலிக வலி நிரந்தர பலன். இன்று உன் இதயம் வலிக்கலாம். ஆனால் அந்த வலி நாளை ஒரு வலிமையான சாட்சியாக மாறும். நீ கடந்து வந்த பாதை மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். என் ஆசீர்வாதம் காலத்தால் மாறாது. மனிதர்களின் மனம் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் என் ஆசீர்வாதம் உன் மேல் மாறாது. நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். உன்னை ஆசீர்வதிக்க தீர்மானித்தேன். காத்திருப்பு வீண் அல்ல. நீ எப்போது முடியும் என்று கேட்கிறாய். நான் சொல்கிறேன், சரியான நேரத்தில். நான் செய்கிற காரியம் மெதுவாக இருந்தாலும் அது உறுதியானது. உன் வாழ்க்கையில் நிலையான ஆசீர்வாதத்தை அமைக்கிறேன். இன்று உன் இதயத்தில் சொல்லு, என் போராட்டம் தற்காலிகம். என் தேவனின் ஆசீர்வாதம் நிரந்தரம். நான் நம்பிக்கையை விடமாட்டேன். என் பிள்ளையே,
இந்த இரவு நீளமாக இருந்தாலும் உன் காலையில் வெளிச்சம் நிச்சயம் உதிக்கும். நீ அழுத நாட்கள் கணக்கில் உள்ளன. உன் சிரிக்கும் நாட்களும் தயாராக உள்ளன. போராட்டம் கடந்து போகும். ஆனால் என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும். நான் உனக்காக கதவுகளை திறப்பேன். என் அன்பான பிள்ளையே, நீ பல கதவுகள் முன் நின்று காத்திருக்கிறாய். சில கதவுகள் மூடப்பட்டன. சில வாய்ப்புகள் கைவிட்டன. ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி சம்பவிக்கிறது என்று நீ மனதில் கேட்டிருக்கிறாய். ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன். நான் உனக்காக கதவுகளை திறப்பேன். மனிதர் மூடும் கதவை நான் திறக்கிறேன். மனிதர்கள் இல்லை என்று சொன்னாலும் நான் ஆம் என்று சொன்னால் அது நடக்கும். உன்னை நிராகரித்த இடத்தில் கூட நான் உனக்கான பாதையை உருவாக்குவேன். யாராலும் தடுக்க முடியாத கதவை நான் திறப்பேன். சரியான நேரத்தில் திறக்கும் கதவு. நீ அவசரப்படுகிறாய். ஆனால் நான் நேரத்தை அறிந்தவன். தவறான நேரத்தில் திறந்த கதவு உன்னை காயப்படுத்தும். ஆனால் சரியான நேரத்தில் திறந்த கதவு உன் வாழ்க்கையை மாற்றும். அந்த நேரத்தை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன். புதிய வாய்ப்புகளின் கதவு. வேலை வாய்ப்பு. உன் குடும்பத்தில் சமாதானம். பொருளாதார முன்னேற்றம். உன் பிள்ளைகளின் எதிர்காலம். உன் இதயத்தில் உள்ள கனவுகள். இவைகளுக்காக நான் புதிய கதவுகளை திறப்பேன். மூடிய கதவுகளும் ஆசீர்வாதம் தான். சில கதவுகள் மூடப்பட்டதற்கு நீ வருந்துகிறாய். ஆனால் நான் உன்னை காக்கவே சில கதவுகளை மூடியேன். அந்த மூடப்பட்ட வாயில் உன் நன்மைக்காக இருந்தது. நீ இழந்தது போல தோன்றியது கூட உன் பாதுகாப்புக்காகவே. தைரியமாக முன்னேறு. நான் கதவை திறந்தால் நீ பயப்படாமல் நடந்து செல். உன் தகுதி குறைவு என்று நினைக்காதே. நான் திறந்த கதவிற்கு தேவையான கிருபையையும் உனக்குள் வைப்பேன். இன்று உன் இதயத்தில் சொல்லு, என் தேவன் எனக்காக கதவுகளை திறக்கிறார். யாராலும் தடுக்க முடியாது. நான் நம்பிக்கையுடன் முன்னேறுவேன். என் அன்பான பிள்ளையே, மூடப்பட்ட கதவுகள் உன் கதையை முடிக்கவில்லை. அவை ஒரு புதிய ஆரம்பத்திற்கான முன்னுரை மட்டுமே. நான் உனக்காக கதவுகளை திறப்பேன். அந்த கதவு உன் ஆசீர்வாதத்தின் தொடக்கம் ஆகும். உன் குடும்பத்தின் மீது என் சமாதானம் இருக்கும். என் அன்பான பிள்ளையே, உன் குடும்பத்தைப் பற்றி நீ கவலைப்படுகிறதை நான் அறிவேன். வீட்டில் சில நேரங்களில் குழப்பம், மனவருத்தம், புரியாமை, பொருளாதார அழுத்தம் இவை எல்லாம் உன் இதயத்தை சோர்வடையச் செய்கிறது. ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன், உன் குடும்பத்தின் மீது என் சமாதானம் இருக்கும். குழப்பத்தின் நடுவில் சமாதானம். வீட்டில் சண்டைகள் இருந்தாலும் மனங்களில் வேதனை இருந்தாலும் நான் அந்த வீட்டின் நடுவில் நிற்கிறேன். என் சமாதானம் புயலின் நடுவில் அமைதியை உண்டாக்கும். உடைந்த உறவுகளை நான் சீர்செய்வேன். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் போன தருணங்கள் இருந்திருக்கலாம். காயப்படுத்திய வார்த்தைகள் இருந்திருக்கலாம். ஆனால் நான் அந்த காயங்களுக்கு மேல் என் கிருபையை ஊற்றுவேன். மன்னிப்பு பிறக்கும். புதிய தொடக்கம் உருவாகும். பயத்தை நீக்கும் சமாதானம். நாளையதைப் பற்றி நீ பயப்படுகிறாயா? பிள்ளைகளின் எதிர்காலம், குடும்பத்தின் நலன், பொருளாதார சுமை. நினைத்துக்கொள், என் சமாதானம் சூழ்நிலையை மட்டும் மாற்றாது. உன் உள்ளத்தையும் அமைதியாக்கும். என் இருப்பு இருக்கும் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. என்னை நினைத்து பிரார்த்திக்கும் அந்த வீடு வெறும் சுவர்களால் ஆனது அல்ல. அது என் வாசஸ்தலம். அந்த வீட்டில் என் பாதுகாப்பு இருக்கும். என் ஒளி இருக்கும். என் கிருபை தங்கி இருக்கும். தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம். உன் குடும்பம் மட்டும் அல்ல, உன் பிள்ளைகள், அவர்களின் எதிர்காலம், அவர்களின் வாழ்க்கை தேர்வுகள் எல்லாவற்றிலும் என் கையில் பாதுகாப்பு இருக்கும். நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க தீர்மானித்தேன். இன்று நீ உன் இதயத்தில் சொல்லு, என் வீட்டின் மீது தேவனின் சமாதானம் இருக்கிறது. எங்கள் குடும்பத்தை அவர் காக்கிறார். எங்கள் வீட்டில் அமைதி தங்கி இருக்கும். என் அன்பான பிள்ளையே, இன்று கண்ணீருடன் இருக்கும் உன் வீடு நாளை சிரிப்பால் நிறையும். குழப்பம் இருந்த இடத்தில் சமாதானம் மலரும். உன் குடும்பத்தின் மீது என் சமாதானம் இருக்கும். அது நிலையானதும் உடைக்க முடியாததும் ஆகும். நான் உன்னை அவமானத்திலிருந்து மகிமைக்கு உயர்த்துவேன். என் அன்பான பிள்ளையே, நீ அனுபவித்த அவமானங்களை நான் பார்த்திருக்கிறேன். உன்னை இகழ்ந்த வார்த்தைகள், மதிப்பில்லாதவன் மதிப்பில்லாதவள் போல உணர வைத்த தருணங்கள், உன் முயற்சியை யாரும் பாராட்டாத காலங்கள் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன், நான் உன்னை அவமானத்திலிருந்து மகிமைக்கு உயர்த்துவேன். உன்னை இகழ்ந்தவர்கள் கடைசி வார்த்தை பேசமாட்டார்கள். மனிதர்களின் தீர்ப்பு இறுதி அல்ல. உன்னை தாழ்த்த நினைத்தவர்கள் இருந்தாலும் நான் உன்னை உயர்த்த தீர்மானித்திருக்கிறேன். அவர்கள் பார்த்த அவமானம் நான் மாற்றப்போகும் சாட்சி மட்டுமே. உடைந்த மனதை நான் கௌரவமாக மாற்றுவேன். அவமானம் உன் இதயத்தில் ஆழமான காயம் விட்டிருக்கலாம். ஆனால் அந்த காயமே உன் குணமடைந்த சாட்சியாக மாறும். நீ தாழ்ந்த இடத்திலிருந்து எழும்பும்போது அது சாதாரண உயர்வு அல்ல, அது என் கிருபையின் வெளிப்பாடு. தாழ்மையான காலம் வீண் அல்ல. இப்போது நீ பின்தங்கியவன் போல தோன்றலாம். ஆனால் வேர்கள் ஆழமாக போகும் காலம் அது. நான் உன்னை உறுதியான அடித்தளத்தில் அமைக்கிறேன். உயர்வு வந்தால் அது நிலையானதாக இருக்கும்.
இரட்டிப்பு மகிமை. நீ அனுபவித்த அவமானத்திற்கு பதிலாக நான் உனக்கு இரட்டிப்பு சந்தோஷம் தருவேன். நீ கண்ணீர் சிந்திய இடத்தில் நீ கௌரவிக்கப்படுவாய். நீ அமைதியாக இருந்த நாட்களுக்கு நான் திறந்த வெளியில் உன்னை உயர்த்துவேன். என் உயர்வு மனிதர்களால் தடுக்க முடியாது. நான் திறக்கும் வாய்ப்பை யாராலும் மூட முடியாது. நான் உன்னை நிறுத்தும் இடத்தில் அல்ல. நான் உன்னை நிற்கச் செய்யும் மேடையில் நிறுத்துவேன். அந்த மேடை என் திட்டத்தின் ஒரு பகுதி. இன்று உன் இதயத்தில் சொல்லு, என் அவமானம் என் கதையின் முடிவு அல்ல. என் தேவன் என்னை மகிமைக்கு உயர்த்துகிறார். நான் தாழ்வில் இருந்து எழுவேன். என் அன்பான பிள்ளையே, நீ இப்போது தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் அது நிரந்தரம் அல்ல. உன் கண்ணீர் காலம் முடியும். உன் கௌரவ காலம் ஆரம்பிக்கும். நான் உன்னை அவமானத்திலிருந்து மகிமைக்கு உயர்த்துவேன். அது என் வாக்குத்தத்து. உன் எதிர்காலம் என் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது. என் அன்பான பிள்ளையே, நாளை பற்றி நீ அதிகமாக சிந்திக்கிறாய். என்ன ஆகும், எப்படி நடக்கும், என் வாழ்க்கை சரியாகுமா என்று உன் மனம் கவலைப்படுகிறதே. ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன், உன் எதிர்காலம் என் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது. உன் நாளையதை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன். நீ இப்போது ஒரு பக்கத்தை மட்டுமே பார்க்கிறாய். ஆனால் நான் முழு கதையையும் பார்க்கிறேன். நீ குழப்பமாக பார்க்கும் பாதையில் கூட நான் தெளிவான திட்டத்தை வைத்திருக்கிறேன். பயப்பட வேண்டாம். நாளைய அச்சம் இன்று உன் சமாதானத்தை கவர வேண்டாம். பிள்ளைகளின் எதிர்காலம், வேலை மற்றும் வருமானம், உன் உடல்நலம், உன் கனவுகள், இவை அனைத்தும் என் கையில் உள்ளது. நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். தாமதம் தோல்வி அல்ல. சில விஷயங்கள் இன்னும் நடக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே. நான் தயாரித்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் நீ எண்ணியது விட பெரியது. நேரம் எடுத்தாலும் அது நன்மைக்காகத்தான். நான் வழி திறப்பேன். நீ பார்க்க முடியாத இடத்தில் நான் வேலை செய்கிறேன். இன்று தெரியாத வாய்ப்பு நாளை திடீரென்று திறக்கும். நீ நினைக்காத உதவி வரும். நீ எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படும். என் பாதுகாப்பு உன்னுடன் இருக்கும். உன் எதிர்காலம் வெறும் கனவு அல்ல, அது என் திட்டம். நான் உன்னை வழிநடத்துவேன். நீ தவறான பாதையில் செல்லாமல் காக்கிறேன். நீ விழுந்தாலும் எழுப்புகிறேன். இன்று உன் இதயத்தில் சொல்லு, என் நாளையதை நான் பயப்பட மாட்டேன். என் எதிர்காலம் தேவனின் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது. அவர் என்னை நன்மைக்கு நடத்துகிறார். என் அன்பான பிள்ளையே, நீ இப்போது புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் ஒரு நாள் திரும்பி பார்த்து சொல்வாய், அவர் என்னை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. உன் எதிர்காலம் என் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது. நம்பிக்கையுடன் முன்னேறு. GDL Creation. God bless you.